உடைந்ததா டிவிகே மகிழ்ச்சியிலே அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்ப தமிழக வெற்றி கழகத்திலே இணைவது மட்டுமல்லாமல் அங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக தான் தமிழக வெற்றி கழகத்திலே பிளவு என்பது ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு செய்திகள் கூட நாளிதழ்களிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது அதிமுக தீர்ந்து போன ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிமுக தீர்ந்து போன சக்தியிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தான் வளைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ந்து போன சக்தியில் இருக்கக்கூடிய நபர்களை ஏன் அவர்கள் இணைக்க வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு ஆதரவு என்பது வேண்டும், பெரும்பான்மை என்பது நிரூபிக்க வேண்டும். இடைத்தேர்தல் என்பது வரும், கண்டிப்பாக இடத்தில் வந்தால் அந்த தொகுதியிலே ஆளும் கட்சி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதாவது 170% ஒரு இடைத்தேர்தல் இருந்தால் ஆளும் கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கு. அந்த இடத்திலே அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். ஆனால் இந்த வருகிற இடைத்தேர்தலிலே அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவிலிருந்து போனவர்கள் அனைவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுக அணி தமிழக வெற்றி கழகத்துடைய அசல் அணி என சிஎம் விஜயின் கட்சி இரண்டாக உடைந்ததாக தனியார் நாளிதழிலே செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் இருந்து கட்சியில் இணையும் அக்கட்சி முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் பணபலம், உள்ளூர் செல்வாக்கு புரிந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தல் முதல் மூலம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வரை அவர்களது கை ஓங்க வாய்ப்புள்ளதாக நிர்வாகிகள் புலம்புகிறார்களாம். இதை எப்படி விஜய் அவர்கள் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் தான் ஒரு தனியார் நாளிதழிலே வெளிவந்திருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருந்து ஒரு கட்சியில தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நபர்கள் அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இணைவது கிடையாது. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி. விஜயபாஸ்கர் ஆகட்டும், அவருடைய ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்டு வந்தால் இணைந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த இடத்திலே இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது விஜய் அவர்களுடைய மூலமாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மதிப்பு மரியாதை என்பது இல்லாமல், ஏன்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த இடத்திலே எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி. விஜயபாஸ்கர் ஆகட்டும் அந்தந்த மாவட்டங்களிலே அவரை தாண்டி எதுவும் நடத்த முடியாது. அப்ப தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி என்பது விழ ஆரம்பிக்கிறது. அதிமுக வரக்கூடிய நபர்களை அரவணைப்பதா அல்லது அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா? உள்ளாட்சி தேர்தல் என்பது வரப்போகிறது, இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அந்த நேரத்திலே மாவட்ட செயலாளர் கை என்பது ஓங்குமா? இவர்களுக்கு ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறது, இவர்களை பார்ப்பார்களா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு உடனே பதவிகள் என்பது வழங்கப்பட மாட்டாது என சொன்ன போதிலுமே அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் படையுடன் திரண்டு வருவது தமிழக வெற்றி கழகத்தை இரண்டாக பிளப்பதை போலத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரிஜினல் தமிழக வெற்றி கழகம் அதே போல அதிமுகவிலிருந்து வந்து இணைந்த தமிழக வெற்றி கழகம் என இரண்டாக பிளப்பதை போலத்தான் இருப்பதாக தனியார் நாளிதழில் செய்தி வெளியாகி இருப்பது ஒரு அதிர்வுகளை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கும் எனவே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.